கையொலி எழுப்பு நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இப்பொழுது தலைவர் அவர்கள் தலைமையேற்று தலைமை உரையாற்றுவார். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. ஒன்றிய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து இந்த கூட்டத்தில் திமுக தரப்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. நிதி ஒதுக்குவதில் பாகுபாடு காட்டும் ஒன்றிய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தற்போது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நிதி ஒதுக்குவதில் பாகுபாடு காட்டும் ஒன்றிய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு வரும் நிலையில் ஒன்றிய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. நிதி ஒதுக்குவதில் பாகுபாடு காட்டும் ஒன்றிய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து திமுக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நிதி ஒதுக்குவதில் பாகுபாடு காட்டும் ஒன்றிய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. முன்னதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதிய புத்தகம் வெளியீட்டு விழா நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இதனையடுத்து தற்போது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. தமிழ்நாட்டுக்கு பாரபட்சம் காட்டி பாராமுகமாக நடந்து கொள்ளும் ஒன்றிய அரசுக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், தீர்மானம் தொடர்பான முழு விவரம். திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் தற்போது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கடந்த 10 தேர்தல்களில் வெற்றியை தேடி தந்த திமுக தலைவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து கட்சியினுடைய நிர்வாகிகள் வாக்காளருக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதேபோல செப்டம்பர் 17ஆம் தேதி அன்று திமுக தொடங்கப்பட்ட சென்னையில் முப்பெரும் விழா கூட்டம் கூட்டமும் தமிழ்நாடு முழுவதும் சுவர் விளம்பரங்கள், திருமண கூட்டங்கள், கொடிக்கம்பங்கள் புதுப்பிப்பு போன்ற தொடர்பாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து 3வது தீர்மானமாக முத்தமிழறிஞருக்கு நாணயம் ஒன்றிய அரசு வழங்கியதற்காக நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்ற சமயமாக நிதி பகிர்வில் தமிழ்நாட்டிற்கு வஞ்சனை காட்டும் பாஜக ஒன்றிய அரசிற்கு கண்டனம் தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இதில் முக்கியமாக 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலை பொறுத்தவரை செயல்படுவதற்காக தற்போதைய குழு அமைக்கப்பட்டு அந்த குழுக்கான பணிகள் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் தான் மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் இந்த தேர்தல் தொடர்பான முக்கியமாக விஷயங்கள் அனைத்தும் விவாதிக்கப்பட இருக்கின்றன. அதற்கு முன்பாக தற்போது ஒவ்வொரு தீர்மானமாக வாசிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதில் தான் இதுவரைக்குமான ஒரு 3 தீர்மானங்களில் முத்தமிழறிஞர் நாணயம் வெளியிடப்பட்டதற்கு ஒன்றிய அரசுக்கு நன்றி தெரிவித்ததோடு நிதி பகிர்வில் தமிழ்நாட்டிற்கு வஞ்சனை காட்டியிருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசிற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செப்டம்பர் 17ஆம் தேதி அன்று திமுக தொடங்கப்பட்ட சென்னையில் முப்பெரும் விழா கூட்டம் என்றும் தமிழ்நாடு முழுவதும் சுவர் விளம்பரங்கள், திருமண கூட்டங்கள், கொடிக்கம்பங்கள் புதுப்பிப்பு போன்ற பணிகள் நடைபெறும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதேபோல கடந்த 10 தேர்தலில் வெற்றி தேடி வந்திருக்கக்கூடிய திமுகவினுடைய தலைவருக்கு வாழ்த்து தெரிவித்தும் நிர்வாகிகள் அதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து தீர்மானம் தொடர்பான தீர்மான காப்பி என்பது வாசிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே மிக முக்கியமான விவகாரங்கள் தொடர்பாக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.